ஹலோ ட்ரேடர்ஸ், வாரம் நிஃப்டி டெக்னிக்கலாக எப்படி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் நிஃப்டியோட வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸாகவே என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து இந்த 25,000க்கும் 24,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து 3 வாரமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸாக தான் இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதே போல் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இல்லையா, இந்த இடத்துல பாருங்களேன், இது ஹை, அதுக்கப்புறம் லோ, இது லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, இந்த மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்த டவுன் ட்ரெண்டு இங்கே ஒரு பெரிய ஃபால் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. இப்போ இதை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அப்போது இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இதை வந்து என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் அகைன் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபாலு. இப்போது மார்க்கெட் நல்லா ஒரு அப் ட்ரெண்டுக்கு திரும்பி, அதாவது இந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து கொஞ்சம் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு திரும்பினதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கடந்த 2 வாரமாகவே இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால். அப்போது இந்த 25,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இந்த 25,000 இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அதே போல் இது வந்து சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஓகேவா, ஒரு கீ லெவல். இதை வந்து மார்க்கெட்டால் பெருசாக பிரேக் பண்ணி ஃபர்தராக க்ளோஸ் வைக்க முடியல வீக்லி கேண்டலில். இப்போது மார்க்கெட் வந்து அடுத்ததாக வரும் வாரம் வந்து எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குது, அதாவது க்ளோசிங் வைக்குது. ஏன்னா இது வீக்லி கேண்டல் இல்லையா, இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோசிங் வைக்க முடியல. அதே போல் இதை தாண்டி மேலே போக முடியல. அப்போது இதை தாண்டி மேலே க்ளோசிங் வச்சுது, வரும் வாரம் வந்து க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த லோ வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 24,850 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அடுத்தடுத்த வாரங்களில் சொல்கிறேன், சரியா. இந்த வாரம் தான், அதாவது வரும் வாரம் தான் தெரியும் கிளியராக மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வைக்க போகுதா இல்லை கீழே க்ளோசிங் வைக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வந்து வச்சிடுச்சு மேலே அப்படின்னா ஃபர்தராக இந்த 25,850 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரியா. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ரேஞ்ச் இது இருக்குல்ல, இந்த கேண்டல் இது வந்து ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக்காக நமக்கு ஆக்ட் ஆகும். ஏன்னா கிளியராக தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக்கு. இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்குது, மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த ரேஞ்சை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டச் பண்ணவே இல்லை. அப்போது இது வந்து இன்னும் அன்மிடிகேட்டடாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இதை டச் பண்ணுறப்ப இங்கே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அதனால் மார்க்கெட் இங்கே மேலே ஏறும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து டார்கெட்டாக வச்சுப்பாங்க. பையர்ஸ் எல்லாருமே இதை டார்கெட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண நினைப்பாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி வீக்லி கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கணும். அதை வந்து கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போக ஸ்டார்ட் பண்ணும். இல்லை இந்த வாரமும் இதுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அடுத்தடுத்த வாரங்களை தான் பார்க்கணும். அப்போது வீக்லி கேண்டில் அப்படிங்கிறது வந்து இதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். அப்போது இந்த வீக்கில் க்ளோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்கமிங் மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ் ஆக போகுதா இல்லை டவுன் சைடில் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். அதனால் லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுக்காக சார் இப்போ வந்து வீக்லி கேண்டில் பற்றி பேசுகிறோம், எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி கால் ஆப்ஷன் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க, இல்லை மார்க்கெட் கீழே இறங்கும், இல்லை செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணுவாங்க. எப்போ ஒரு வீக்லி ட்ரேடிங் மாதிரி எடுத்து எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தா தான் உங்களால் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். சைட்வேஸாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும், சரியா. அப்போது ஒரு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனை ஹோல்டு பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், வீக்லி கேண்டில் இந்த வாரம் தான் எப்படி க்ளோசிங் வைக்க போகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமாங்கிறது தெரியும். அதனால் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணுறவங்க, அதாவது ஓவர் த நைட்லாம் ஹோல்டு பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கிளியராக மொமெண்டம் எதுவுமே தெரியல, டவுன் சைடில் வரப்போதா இல்லை அப் சைடில் போக போகுதா அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா. இது வந்து ஆப்ஷனை ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடருக்கு இது பெரிய லெவலில் யூஸ் இருக்காது, நமக்கு கிளியராக தெரியும். ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடர் வந்து ஒரு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் அந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான அனாலிசிஸ் வந்து தேவைப்படாது. இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் பொசிஷனை ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கான டீட்டெயில். ஏன்னா இப்போதைக்கு இதை எடுக்க வேணாம், ஒரு பிரேக் அவுட் நல்லதாக கிடைச்சதுக்கப்புறம் அப்போ வேணால் நீங்கள் ஆப்ஷன்ஸை வந்து ஹோல்டு பண்ணுங்கள், வீக்லி ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டீட்டெயில். இப்போ ஃபர்தராக நம்ம 1 ஹவர் கேண்டலுக்கு வந்து இதை ஷிஃப்ட் பண்ணலாம் டைம் ஃப்ரேமை. இப்போ இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த இடத்த பாருங்களேன். அப்போது
மார்க்கெட் பாருங்கள் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸு, அகைன் கீழே இறங்குறப்போ இங்கே சப்போர்ட்டு, அகைன் இங்கே ரெசிஸ்டன்ஸ், திரும்பவும் இங்கே ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணுங்கள். அதாவது 24,500 சப்போர்ட் சைடில் 24,500ம் அதே போல் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் 25,000 இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கீ லெவலாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் கீழே வந்து சப்போர்ட்டாகவும் இந்த ரேஞ்ச் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப இந்த ரேஞ்சுக்கிட்ட வரப்போ எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கலாம். மேபி இந்த 24,500 அந்த ரேஞ்சிலையோ இல்லைனா இதுக்கிட்ட வரப்போ 24,450 இந்த ரேஞ்சுக்கிட்ட வரப்போ ஓகேவா. ஏன்னா இப்படி ஃபால் கொடுத்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரும், இந்த லெவல் இருக்குது இல்லையா. ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணி இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த சேனலை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ மேபி மார்க்கெட் பெரிய லெவலில் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ இல்லை பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்தாலோ திரும்ப இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். 24,400னாச்சும் சப்போர்ட் எடுக்கும் மார்க்கெட்டு ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா மெயினாக 24,700 இருக்குது இல்லையா இந்த ரேஞ்சு, இதை தாண்டி பிரேக்கிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். 1 ஹவர் கேண்டலில் இதை தாண்டி க்ளோசிங் அப்படிங்கிறது இருக்கணும் 24,700. அப்போது இந்த 24,700 இது வந்து ஒரு கீ லெவலில் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே 1 ஹவர் கேண்டில் பிரேக் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன் இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக 3-4 நாளாக கன்சல்டேஷன் தான். ஸோ அப்போது இதுக்கு கீழே எங்கேயுமே க்ளோசிங் வைக்கல. இந்த 24,700க்கு கீழே 1 ஹவர் கேண்டில் எங்கேயுமே க்ளோசிங் வைக்கல. அப்போது இதுக்கு கீழே ஏதாவது ஒரு க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன ஆகும், இந்த 24,400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மைண்ட் செட்டில் கிளியராக பதிய வச்சுக்கோங்க. அதாவது 24,700 வந்து ஒரு கீ லெவலு, இதுக்கு கீழே 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வைக்கதா இல்லையா. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆனிச்சு அப்படின்னா இந்த 24,400 கிட்ட வரப்போ சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 24,500 அந்த ரேஞ்சில் எங்கேயாவது வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இந்த 25,000 அரௌண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாச்சும் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் இன்கேஸ் இதை தாண்டி நல்லா ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோசிங் வச்சுதுன்னா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும் அப்கமிங் வீக்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி தான் இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணுறோம். குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா கேப் டவுனோ இல்லை கேப் அப்போ நடக்கலாம். அது வந்து நம்மளால் கணிக்க முடியாது ஓகேவா. அது வந்து ஆஃப்டர் த மார்க்கெட் எது வேணுமோ நடக்கலாம் ஓவர் த நைட்டில். அதே போல் நம்மளோட டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் வந்து அதில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருவோம். இதெல்லாம் கீ இம்பார்ட்டன்ட் லெவல், இதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அடுத்ததாக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்ப்போம். நாளைக்கான மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு, கொஞ்சம் தெரியுது நமக்கு. இல்லைனா இதை கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் இன்கேஸ் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஆல்ரெடி இங்கே நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கரெக்டாக இந்த சப்போர்ட் கிட்ட இருக்குது ஓகேவா. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி இருக்குது. இன்கேஸ் பிரேக் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது இதோட ஹெட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, மேபி இங்கேருந்து பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 24,000 இந்த 550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த 24,700 பிரேக் வச்சுது அப்படின்னா 24,550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதிகப்படியாக. அதே போல் நம்மளோட கீழே சப்போர்ட் எடுக்கணும்னா 450 வரைக்கும் போகலாம் ஓகேவா. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா 1 ஹவர் கேண்டலில், அதோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 24,450 கிட்டே இருக்குது இந்த சேனலோட இந்த சப்போர்ட். அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கான மூவ்மெண்ட் இன்கேஸ் இதை வச்சு பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபர்தராக கீழே வரும். மேலே போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சு ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணணும். 24,800 தாண்டி உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சா தான் எது வரைக்கும் போகும், மேக்ஸிமம் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக 24,900 இல்லைனா 850 இது வரைக்கும் போகும். ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ரீசெண்ட் ஸ்விங்கோட ஹைங்கிறது வந்து இங்கே இருக்குது. அப்போது ப்ரைஸிங் எங்கேயாவது உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு நாளைக்கு மார்க்கெட் அப்படின்னா அப் சைடு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும். அப்போ தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மூவ் ஆகும். ஆனால் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்த பாருங்களேன், இங்கே 1 2 3 ஒவ்வொரு டைமும் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ப்ரைஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போது இதை பிரேக் பண்ணால்
அட்லீஸ்ட் இது வரைக்கும் போகும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து 24,700 பிரேக் பண்ணியோ இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல டவுன் சைடு மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.